உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் இன்னொருக்கும் நான் கார்த்திக் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். டிஎன்பிஎஸ்சியில் சிலபஸில் ஃபஸ்ட்டு சாப்டராக கருதக்கூடிய சயின்ஸ். பொது அறிவியல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஆகட்டும், குரூப் 2 ஆகட்டும், குரூப் 4 ஆகட்டும், எல்லாத்துக்கும் இந்த சயின்ஸ் அப்படிங்கிறது மாறாது. கான்செப்ட் அப்படியே மாறாது. 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்ஸில் ஒட்டுமொத்தமாக இதுதான் நம்ம அடுத்த லெவலுக்கு படிக்க போகிறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் பேட்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ பொருந்தும். பேட்சில் இருக்கிறவங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக ஒரு அப்ளிகேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணிடுங்க, அதை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, லைவ் செஷன் எப்படி வர்றது, இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு லைவ் செஷன் ஒன்று இருக்கும், அதான் இன்ட்ரோடக்ஷன். சயின்ஸில் இருக்கக்கூடிய பேசிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸும் இதை நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளலாம் அப்படிங்கலாம் மாற்றுக்கிறது கிடையாது. பேட்சில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸு தயவு செஞ்சு அந்த அப்ளிகேஷனை கொஞ்சம் இன்ஸ்டால் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இன்னிலேருந்து நம்ம கிளாஸஸ் ஆரம்பிக்க போகிறோம். இந்த கான்செப்ட் ஆஃப் சயின்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல்ல சயின்ஸ்னால் என்ன, சயின்ஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் என்னென்ன கவர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல் அடிப்படையில் ஃபாலோ பண்ண போகிறோம். இதுதான் அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிற சயின்ஸ் கான்செப்டில் பார்க்க போகிற டாபிக்ஸ் என்னென்னு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்லிடுறேன். உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், சரிங்களா? நீங்கள் மக்கப் பண்ணுறதை முதல்ல தூக்கி வீசிடுங்க. ரெண்டாவது ஒரு விஷயம், இன்றைக்கி நம்ம கொடுக்கக்கூடிய விஷயத்தை இன்றைக்கே முடிச்சு விட்ருங்க. அதை நீங்கள் வள அப்படின்னு நீங்கள் ஃபாலோ பண்ணவே வேண்டாம். அது ரொம்ப சிக்கலை ஏற்படுத்தும். அதனால் கேஷுவலாக இதுதான் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் தள்ளி போடாதீங்க. ஆற்ற கடக்கணும், எப்போ வேணாலும் கடக்கலாம், எப்படி வேணாலும் கடக்கலாம் அப்படிங்கிறத விட்டுட்டு இன்றைக்கி இந்த ஸ்டெப்பை எடுத்து அப்படி வச்சிட்டோம் அப்படின்னா பின்னால் ஒவ்வொரு ஸ்டெப்பு நம்மளுக்கு ஒரு வேறு லெவலில் கொண்டு போயிடலாம். அதனால் இன்றைக்கி நம்ம என்ன படிக்கிறோங்கிறத இன்றைக்கி தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அது பேட்சில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களை நான் கொண்டு வந்துடுவேன். இருந்தாலும் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸுக்காக நான் சொல்லிடுறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சயின்ஸ் ஆஃப் அது கான்செப்ட் ஆஃப் சயின்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சயின்ஸில் என்னென்ன டாபிக் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பார்த்தலாமா? எஸ். ஃபஸ்ட்டு சயின்ஸ்னாவே புரியலை சார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆமாம், புரியலை சார். ஏன் புரியலை? புரியலை. ஏன் புரியலை அப்படின்னா அதோட பேசிக் ஃபண்டமெண்டல் நம்மளுக்கு புரியலை, அடிப்படை நம்மளுக்கு புரியலை, பேஸ் மட்டும் நம்மளுக்கு புரியலை. அதான் கான்செப்ட். அது நம்ம என்னன்னு நம்ம தெளிவாக புரிஞ்சுக்குவோம். பொதுவாக சயின்ஸில் நம்மளுக்கு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி மொத்தம் உங்களுக்கு ஒரு 3 சாப்டர் நம்ம பிரிச்சுக்குவோம், 3 கான்செப்டை நம்ம பிரிச்சுக்குவோம். முதல்ல ஃபிசிக்ஸில் என்ன பேசிக் அப்படின்னா அளவீட்டியல். ஃபிசிக்ஸ்னால் முதல்ல என்ன சார்? இயற்பியல் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா நமது அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய தத்துவங்கள், அதன் பயன்படுத்தக்கூடிய அந்த தத்துவங்களை சொன்னது யாரு, என்ன விதிகள் அடிப்படையில் நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுத்துகிற அத்தனையுமே இந்த ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் காலையில் எந்திரிக்கிறேன், 1/2 கிலோ 1/2 லிட்டர் பால் வாங்கிட்டு வரேன், 1/2 லிட்டர். லிட்டர் அப்படிங்கிற விஷயம் நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுத்துகிறோம். நான் வண்டியை ஃபாஸ்ட்டாக ஓட்டுறேன், ஸ்பீட். அப்போ அதுவும் நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுத்துகிறோம். ஏன் ஸ்பீடுங்கிறோம்? இதெல்லாம் ஃபண்டமெண்டல் தான் அளவீட்டியல், எஸ்ஐ யூனிட்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அப்போ எஸ்ஐ யூனிட்ஸ் இல்லைன்னா ஃபிசிக்ஸ் கிடையாது. அப்போ ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னு அந்த கதிரக்கூடிய அந்த எஸ்ஐ யூனிட்ஸ்னு 7 இருக்கு இல்லையா? நீளம், நிறை, காலம், வெப்பநிலை, மின்னோட்டம், பொருளின் அளவு, இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதை வச்சு பயன்படுத்தி நம்ம அன்றாட வாழ்வில் என்னென்ன பயன்படுத்துகிறோன்னு அதை மட்டும் படிக்கிறது தான் ஃபிசிக்ஸ். மின்னோட்டவியல் படிப்பீங்க, ஒளியியல் படிப்பீங்க, இயக்கம் படிப்பீங்க, அணுக்கரு இயற்பியல் படிப்பீங்க, இப்படி வெப்பநிலை படிப்பீங்க. இதை மட்டும் படித்தாலே ஃபிசிக்ஸ் முடிஞ்சு. அப்போ நம்ம டெய்லியும் பயன்படுத்துகிறோம், மின்சாரம் பயன்படுத்துகிறோம். அப்போ மின்னோட்டவியல், மின்னோட்டம் எப்படி பயன்படுத்தப்படுகிறது, மின்னோட்டத்துக்கான தத்துவம் என்ன, யாரு கூறு, நான் படித்தா முடிஞ்சு போச்சு. வெப்பநிலை, கெல்வின், கேண்டிலா, டெம்பரேச்சர் எப்படி அளக்குறாங்க, அதோட பயன்பாடுகள் என்ன, நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், தத்துவத்தை உருவாக்குனது யாரு, அதில் என்ன விதிகள் இருக்குது, முடிஞ்சு போச்சு. மின்னோட்டம் அதுதான் படிக்க போகிறோம். இயக்கம், இயக்கம்னா என்ன, இயக்கம் எதுலேருந்து ஆரம்பிக்குது, அப்போ முடுக்கம்னா என்ன, வேகம்னா என்ன, தொலைவுனா என்ன, திசை வேகம்னா என்ன, அது யார் யார் என்ன சொன்னாங்க, நியூட்டனின் இயக்க விதிகள் என்ன, நியூட்டனின் முதல் விதி, 2ஆம் விதி, 3ஆம் விதி என்ன சொல்லுது, அதனால நம்ம உலகத்தில் நம்ம அன்றாட வாழ்வில் என்ன பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் பற்றி படுத்தா ஃபிசிக்ஸ் முடிஞ்சு போச்சு. அளவீட்டியல் ஓவர். அளவீட்டியலில் ஃபண்டமெண்டல்லேருந்து கரெக்டாக பின்னோக்கி பார்ப்பீங்க, ஓகேங்களா? அதுதான் நம்ம அடுத்து நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன். அப்போ இயற்பியல் அப்படின்னாலே நீங்கள் ஃபஸ்ட்டு அளவீட்டியல், எஸ்ஐ யூனிட்ஸ், 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இருக்குது. அதுலேருந்து டெரிவேட் யூனிட்ஸ் நிறையா இருக்குது. அதாவது அடிப்படை அலகுகள், அடிப்படை அளவுகள், அடிப்படை அளவுகள்லேருந்து கொடுக்கிறது தான் அடிப்படை அலகுகள், சரிதானே? நீளம் அளக்க பயன்படுத்தப்படுகிறது. அந்த நீளத்தை எப்படி நீங்கள் அளப்பீங்க, எப்படி சொல்லுவீங்க, மீட்டர்.
நீளத்தை மீட்டர். நீளத்தை சின்ன நீளத்தினாலும் மீட்டர் தான், பெரிய நீளனாலும் மீட்டர் தான். இத்தனை மீட்டர் துணி கொடுங்க, துணி கொடுங்கன்னு கேட்க மாட்டோம், இத்தனை மீட்டர் துணி கொடுங்க இந்த சட்டை கேட்குறோமா. அப்புறம் நிறை கிலோகிராம். சார் சர்க்கரை கொடுங்க, இத்தனை கேஜி சர்க்கரை கொடுங்க கேட்குறோமா. ஸோ அதுதான் அளவீட்டியல். அதிலிருந்து நம்ம படிக்கிறது தான் இயக்கம் படிப்பீங்க, வெப்பம் படிப்பீங்க, மின்னோட்டவியல். அந்த மின்னோட்டத்தினால் காந்த புலத்தினால் ஏற்படக்கூடியதுதான் மின்காந்தவியல். நல்லா கவனிச்சுக்கோங்க, காந்தத்தினால் விளைவுகளில் பார்க்கறதா மின்காந்தவியல். ஒளியியல் படித்தோம், ஒளியியல் சவுண்டு, லைட்டு, அழுத்தம், ப்ரெஷர் எப்படி கிரியேட் ஆகுது. ஒரு நிலப்பரப்பில் நம்ம கொடுக்குற அழுத்தம், ஒரு நிலப்பரப்பில் நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் தான் ப்ரெஷர். அப்போ ஏரியாவில் நீங்கள் கொடுக்குற விசை தான் ஃபோர்ஸ், விசை தான் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்புறம் அண்ட மற்றும் விண்வெளி, அதுக்கப்புறம் அணுக்கரு இயற்பியல், அணுக்கருவில் அணுக்குள்ளே இருக்கக்கூடிய இயற்பியல் ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்கிறது. கடைசியாக இப்போ நம்ம பார்த்ததா பொது அறிவியல் விதிகள் அப்படின்னு நம்ம சாப்டர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சிலபஸ், இதாங்க நம்ம படிக்க போகிறோம், படிக்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. எப்படி பயாலஜிக்கு ஃபண்டமெண்டல் அடிப்படை அலகு செல் அப்படின்னு சொல்கிறோமோ, எப்படி இதுக்கு அளவீட்டியல் ஃபண்டமெண்டல் அப்படின்னு சொல்கிறோமோ, கெமிஸ்ட்ரிக்கு ஃபண்டமெண்டல் அணு. பிரபஞ்சம் அணுக்களால் ஆனது, இந்த உலகம் அணுக்களால் ஆக்கப்பட்டது, அனைத்து பருப்பொருட்களும் அணுக்களால் ஆக்கப்பட்டது. அணுனா எப்படி இருக்கும், அணுங்கிறது சின்ன சின்ன விளக்க முடியாத துகள் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொன்னது யார் சொன்னது, டால்டன். ஸோ ஜான் டால்டன் தான் அணுவை பிளக்க முடியாதுன்னு சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் அணுவை பிளக்க முடியும்னு ஔவையார் அப்பவே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அறிவியல் விஞ்ஞானிகள் என்ன சொன்னாங்க, அணுவை பிளக்க முடியும்னு சொன்னாங்க. ஆக மொத்தம் அணுக்கள் என்ன இருக்குது, 3 வகையான துகள்கள் இருக்குது. ஒன்று புரோட்டான், இன்னொன்று நியூட்ரான், இன்னொன்று எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரானை கண்டுபிடிச்சவர் தான் ஜே தாம்சன். இல்லை அணுக்களுக்குள்ள அணுக்கருன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு ரூதர்ஃபோர்டு கண்டுபிடிக்கிறாரு. அந்த ரூதர்ஃபோர்டு கண்டுபிடிச்சது தான் என்னது, அணுக்கருல அணுக்கருன்னு ஒன்று இருக்கு. அந்த அணுக்கருவில் தான் என்ன இருக்கு, புரோட்டான் எலக்ட்ரான் இருக்கு. வெளியில புரோட்டான் நியூட்ரான் இருக்கு. அந்த அணுக்கரு சுற்றி எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்படின்னா அணுக்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு ஃபார்மை நம்மளுக்கு கண்டுபிடிச்சு தியரிட்டிக்கலாக கொடுக்குறாங்க. அந்த அணுக்கள் ஒன்றிணைஞ்சது தான் தனிமம். அந்த தனிமத்தை வரிசைப்படுத்துறது தான் ஆவர்த்தன அட்டவணை. இந்த தனிமம் சேர்றது தான் சேர்மம். அந்த சேரக்கூடியதை தான் வேதி வினைகள், வேதி பிணைப்புகள். எப்படி சேருது, ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து H2 மூலக்கூறை தருது. ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து தான் H2 மூலக்கூறை தருது. சோடியம் குளோரின் சேர்ந்தா சோடியம் குளோரின் தருது. இதை பற்றி படிக்கிறது தான் கெமிஸ்ட்ரி. அந்த கெமிஸ்ட்ரியில் டாபிக் தான் நம்ம கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் இதில் சொல்லியிருக்கிறாங்க. அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், அணு அமைப்பு, ஆவர்த்தன அட்டவணை, எப்படி அணுவும் சேர்ந்து ஒரு தனிமங்கள் இரண்டும் சேர்ந்து நம்மளுக்கு வேதி பிணைப்புகள், வேதி வினைவுகளை நம்மளுக்கு கொடுக்குது. சோடியம் குளோரைடு எப்படி வருது, H2O எப்படி வருது, O2 மூலக்கூறு எப்படி கிரியேட் ஆகுது, அதை பற்றி படிக்கிறது. அதில் மிக முக்கியமாக நம்ம ஆவர்த்தன அட்டவணையில் கார்பன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு. என்னதான் நம்ம மகாபாரதத்தில் எத்தனை கேரக்டர் இருந்தாலும் கர்ணனை மட்டும் தனியாக பெருமையாக பேசுகிறோம் இல்லையா, அதுபோல் ஆவர்த்தன அட்டவணை எவ்வளோ தனிமங்கள் இருந்தாலும் நான் கார்பனை பற்றி பேசியே தீருவேன். ஏன்னா கார்பன் இல்லாத உலகம் இல்லை. பெட்ரோலியம் கார்பனால் ஆனது, நிலக்கரி கார்பனால் ஆனது, நமது பயன்படுத்தக்கூடிய முக்காவாசி பொருளும் கார்பனால் ஆனது. பிளாஸ்டிக் ஒரு கார்பன். பெட்ரோல் இல்லைன்னா உலகமே இயங்காது, கார்பனால் ஆனது. அப்போ அந்த கார்பன் மூலக்கூறின் வித்தியாசமான ஸ்பெஷல் கேரக்டர் என்ன பற்றி படிக்கிறது. அதிலிருந்து உருவாதான் பெட்ரோலியம், பருப்பொருட்களின் பண்புகள், அது எப்படி உருவாகுது அதை பற்றி படிக்கிறது. அப்போ தனிமங்களை வரிசைப்படுத்துகிறோம்னா உலோகவியலாக வரிசைப்படுத்துகிறோம். உலோகவியல்னா என்ன, மெட்டல்ஸ். ஸோ மெட்டல்ஸ் எப்படி உருவாக்கப்படுது, தாதுலேருந்து எப்படி தயாரிக்கப்படுது, அதை பற்றி படிக்கிறது. நமது அன்றாட வாழ்வில் நம்ம அமிலம், காரம், உப்புக்கள்னு சொல்லி பிரிக்கிறோம். எந்தெந்த பொருட்கள் அமிலத்தன்மை கொண்டது, எந்தெந்த பொருட்கள் காரத்தன்மை கொண்டது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது. மிக முக்கியமாக நீர், காற்று, கடைசியாக உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி, அதில் எத்தனை வித்தியாசமான தனிமங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் கெமிஸ்ட்ரி. கான்செப்ட் ஓவர். பயாலஜி நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. பயாலஜி அடிப்படை அலகு செல். அப்ப செல்லுல இருந்து உருவாகிறதா திசு. திசுல நம்ம இப்ப நான் எடுத்துக்கிறேன், நான் ஒரு மனிதன் பார்த்துட்டோமா. ஸோ
ஃபஸ்ட்டு எனக்கு செல்லில் இருந்து டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த திசுவோட சேர்ந்தது தான் திசு கட்டமைப்பு. அதில் சேர்ந்தது தான் ஒரு உறுப்பு, கை, கால், இதெல்லாம் மூக்கு உறுப்பு. அந்த உறுப்புகளின் ஒன்றிணைவே என்னது? உறுப்பு மண்டலம். அப்படித்தானே? நாளமில்லா சுரப்பி மண்டலம், நரம்பு மண்டலம், அதில் பல உறுப்புகள் இருக்கு. அப்போ அந்த மண்டலங்கள்லாம் சேர்ந்தது தான் உயிரினம். ஸோ செல்லுக்கு அப்புறம் திசுக்கு அப்புறம், அதாவது நான் சொல்றது உயிரியலை சொல்றேன். ஸோ மனித மண்டலங்கள் நிறையா பிரிப்பாங்க. மனித எலும்பு மண்டலம், மனித செரிமான மண்டலம், மனித கழிவு மண்டலம், மனித நாளமில்லா சுரப்பி மண்டலம், மனித இனப்பெருக்க மண்டலம், மனித நரம்பு மண்டலம். இதுவே தாவரத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு தாவர செல், விலங்கு செல் வேறுபடுத்துக. அதில் இருக்கக்கூடிய சைலம், புளோயம், நீர் எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது, சைலம், புளோயம், அதோடைய ஃபார்மேஷன் கேட்பாங்க. மிக முக்கியமாக சுவாசம், ஒளிச்சேர்க்கை, காற்றில்லா சுவாசம், காற்று சுவாசம் ரொம்ப முக்கியம். மிக முக்கியமாக ஒளிச்சேர்க்கை. தாவர வேலை அவ்வளவுதான். தாவர வேலை தாவர செல், சுவாசம், ஒளிச்சேர்க்கை. கொஸ்டின் மஸ்ட். ஜுவாலஜியில், அதாவது நம்ம விலங்கு அதே இதெல்லாம் விலங்கு செல், நாளமில்லா சுரப்பி மண்டலம், செரிமான மண்டலம், மிக முக்கியமாக இனப்பெருக்க மண்டலம். இதுதான் முக்கியமான டாபிக், எழுதி வச்சுக்கோங்க. லாஸ்ட்ல மரபியல், நுண்ணறிவியல், நோய் மற்றும் தடைக்காப்பு ரொம்ப முக்கியம். எந்தெந்த விட்டமின் குறைபாடுனால எந்த விட்டமின் வருது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நோய் மற்றும் தடைக்காப்பு. லாஸ்ட்ல உணவூட்டம். இத்துடன் சயின்ஸ் கான்செப்ட் ஓவர். சார் இதைத்தான் படிக்க போறோம்னு முன்னாடியே சொல்லிடுறேன். அப்போ ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கு ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் தெரியுதா உங்களுக்கு? அதுதான் எனக்கு வேணும். இதைத்தான் பார்க்க போகிறோம். அப்போ ஒரு கொஸ்டின் முதல்ல சயின்ஸ் டாப்பிக்கில் வந்தால் முதல்ல அது ஃபிசிக்ஸாக, பயாலஜி தெரிஞ்சிடும் உங்களுக்கு, ஃபிசிக்ஸாக கெமிஸ்ட்ரியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு பொருளின் இயக்கத்தை பற்றி படிக்கிறதெல்லாம் ஃபிசிக்ஸு. ஒரு அணு, தனிமங்கள், அதில் இருக்கக்கூடிய கான்செப்ட் பற்றி, எப்படி அந்த எலக்ட்ரான்கள் எப்படி சுற்றுது, குவாண்டம் ஃபிசிக்ஸ்னு சொல்லுவாங்க, குவாண்டம் ஆர்பிட்டால் சொல்லுவாங்க, அதெல்லாம் கெமிஸ்ட்ரி. உங்களுக்கு பயாலஜி சொல்லணும்னு அவசியம் இல்லை. முக்கியமான டாபிக் எவ்வளோதான். முக்கியமான டாபிக் வரிசையாக சொல்லணும்னா இயக்கம், ஒளியியல், மின்காந்தவியல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபிசிக்ஸில் இயக்கம் ரொம்ப முக்கியம், மின்காந்தவியல் ரொம்ப முக்கியம், லைட்டு, சவுண்டு ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். வெப்பநிலை மாற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிஞ்சு போச்சு ஃபிசிக்ஸில் முக்கியமான டாபிக். கெமிஸ்ட்ரியில் முக்கியமான உரம், பூச்சிக்கொல்லி, அமிலம், காரம், உப்பு ரொம்ப முக்கியம். தனிமங்களின் ஆவர்த்தன அட்டவணை பேசிக்கு, அது தெரிஞ்சே ஆகணும். அப்புறம் முக்கியமாக அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்மேஷன் ஆகுது, அணுக்கரு இயற்பியல் ரொம்ப முக்கியம். முடிஞ்சு போச்சு. கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் நான் சொல்லிட்டேன். சுவாசம், ஒளிச்சேர்க்கை ரொம்ப முக்கியம். காற்றுள்ள சுவாசம், காற்று சுவாசம். இந்த சைடு வந்துட்டீங்கன்னா, நம்ம விலங்கு உலகத்தில் வந்துட்டீங்கன்னா ரொம்ப முக்கியம். நாளமில்லா சுரப்பி மண்டலம், நரம்பு மண்டலம், மிக முக்கியமாக கருதப்படும் இதயங்கிற உறுப்பை பற்றி படிங்க, ரொம்ப முக்கியம் குரூப் 2க்கு. கடைசியாக இனப்பெருக்க மண்டலம் ரொம்ப முக்கியமாக. நோய் மற்றும் தடைக்காப்பு, உணவூட்ட முறை ரொம்ப முக்கியம். இத்துடன் சயின்ஸ் முடிஞ்சிச்சு. இதுதான் முக்கியமான டாபிக். இதுதான் பின்னால படிக்க போறோம். அடுத்த சிலபஸ்ல ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு என்னென்ன எது முக்கியமான டாபிக் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பேட்ச்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செஞ்சு உங்களுக்கு புக் சென்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு சென்ட் பண்ணிட்டு தான் வீடியோ போடுறேன். அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லைவ் நான் டேரெக்டாக வருவேன். அதில் கிளாரிஃபை பண்ணிவிட்டு என்னென்ன ஃபாலோ பண்ண போகிறோம், பேட்ச் எப்படி கொண்டு போக போகிறோங்கிறத இன்றைக்கி பார்த்தலாம். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திக்கலாம். சந்திக்க வர உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.